மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிரிலிமினரி எக்ஸாம் ரொம்பவே ஒரு முக்கியமான பாடமான அந்த பொது தமிழ் பாடத்தை எப்படி நாம அணுகிறது, அதற்கு நாம படிக்க வேண்டிய புக் லிஸ்ட் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா கவர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிரிலிமினரி தேர்வு எழுதினவங்க வந்து ஜெனரல் இங்கிலீஷ் பாடத்தை விட தமிழ் பாடம் கொஞ்சம் கடினமா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. அது உண்மையும் கூட. பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நாம எடுத்தோம்னா ஜெனரல் தமிழ் எடுத்தவங்கள இப்ப குரூப் 2ல ஜெனரல் தமிழ் ஒரு ஆஸ்பிரண்ட் எழுதுறாரு அப்படின்னா அவருக்கு எங்க அவருக்கு வந்து ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குரூப் 4ல வந்து தமிழ் மட்டும்தான் இருக்கும். அங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நம்ம சூஸ் பண்ற மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே தமிழ் தான் அவங்க எழுதி எடுத்தாகணும். ஏன்னா தமிழ் பாடத்தை தான் குரூப் 4ல வந்து எலிஜிபிலிட்டி கம் மெரிட்டா அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க. எலிஜிபிலிட்டி கம் மெரிட்னா என்ன சார் அப்படின்னு நீங்க புதுசா எழுதுறவங்க கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தகுதி தேர்வும் அதுதான், மெரிட்டுக்கும் அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இப்போ நீங்க வந்து தகுதி தேர்வு அப்படின்னா என்னன்னா 100க்கு 40 எடுத்தா போதும், பாஸ், அவ்வளவுதான். அது மட்டும் எடுத்தா போதுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து மெரிட்டும் இதுதான். சோ நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான ஸ்கோரை நம்மளால எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த தமிழ் பாடத்துல நம்ம எடுத்துடணும். அது ரொம்ப முக்கியம். 98 மார்க் வந்து எல்லாராலையும் எடுக்க முடியும். 98 கேள்விகள் மார்க் இல்ல, 100 கேள்விகள் கேட்க போறாங்க. அதுல 98 கேள்விகளை எல்லாராலையும் எடுக்க முடியும். பட் நான் இதுல சொல்லக்கூடிய அந்த புக் லிஸ்ட் எல்லாம் நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ற பட்சத்துல எல்லாராலையும் 98 பிளஸ் தாராளமா போகலாம். எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா புதிய பாட புத்தகம் அதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது தேவை, அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட. பட் அதோட பழைய பாட புத்தகத்தையும் சிலபஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டுமாவது நம்ம கவர் பண்ணிருக்கணும். அது எப்படி கவர் பண்றது, அது மட்டும் இல்லாம ஒரு சில அதர் புக்ஸ் அதையுமே நம்ம இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க புதிய புதிய மாணவர்களா இப்போதான் இந்த போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், இந்த தமிழ் பாடத்தை பத்தின ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மூணா நம்ம சிலபஸ்ல வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது பகுதி ஆவை வந்து இலக்கண பகுதி அப்படின்னும், பகுதி ஆவை வந்து இலக்கிய பகுதி அப்படின்னும், பகுதி ஈய வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு மூணா வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தமிழ் பாடத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க. இது மூணுமே எங்க கவர் ஆகும், இது நான் எங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பள்ளி பாட புத்தகங்களே நமக்கு போதுமானதா இருக்கும். இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இப்ப சமச்சீர் கல்வி புதிய புத்தகம், நியூ புக்ன்றது புதிய புத்தகம். அது வந்து 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்கை அட்டை டு அட்டை தெளிவா நீங்க படிச்சிட்டீங்கனாலே பகுதி ஆள வரக்கூடிய இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்வியுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இந்த 6வதுல இருந்து 10வது புக்ல 8th 9th 10th அதுலயும் 9th 10th எல்லாம் ரொம்ப முக்கியம். அதுல இருந்தா அதிகமான கேள்விகள் இடம்பெறும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய சமச்சீர் கல்வி புத்தகத்தை நான் படிக்க போறேன். இதுல இருந்து அவுட் ஆஃப் 100 வந்து ஒரு 75ல இருந்து 80 கேள்விகள் கிட்ட இதுல இருந்து தாங்க வரும். இதுல இருந்தா மெஜாரிட்டி ஆஃப் த கேள்விகள் வந்து இதுல இருந்தா வரும். பட் 80 கேள்வியை வச்சு நம்மளால சர்வீஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டாப்பா நம்ம ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சோ ரெண்டாவதா நான் கொடுத்திருக்கிறது சமச்சீர் புதிய பாட புத்தகம் 11 12. இந்த 10வது வரைக்கும் நீங்க படிச்சு தரவா அட்டை டு அட்டை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா 11வது புத்தகத்தையும் 12வது புத்தகத்தையும் நீங்க படிக்கணும். அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிறப்பு தமிழ்னு சொல்லுவாங்க. இந்த சிறப்பு தமிழ் வந்து புதிய பாட புத்தகத்துல 11வதுக்கும் 11வது வகுப்புக்கும் 12வது வகுப்புக்கும் வந்து இந்த சிறப்பு தமிழ் அப்படின்ற அந்த பாடம் வந்து இருக்கும் எக்ஸ்ட்ராவா. அந்த சிறப்பு தமிழ் புத்தகத்தை நீங்க வந்து படிக்கணும். 2 புக்குங்க, ஒன்னு 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒண்ணு, இன்னொன்னு 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒண்ணு. இதை நீங்க கவர் பண்ணிட்டீங்கனாலே ஒரு சிலபஸுக்கு தேவையானதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பட் கொஷின் வந்து இந்த இலக்கிய பாடத்தை பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து நீங்க எப்படி இருக்கும்னா உங்க பழைய பாட புத்தகத்துல இருந்துமே அந்த செய்யுள்ல இருந்து கேள்விகளை வந்து கேட்டுறாங்க. அந்த பகுதி பி சொன்னேன், பகுதி ஆ சொன்னேன் பாத்தீங்களா, இலக்கிய பகுதி, அதுல இருந்தும் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமுக்கும் வந்து உங்களுக்கு பழைய பாட புத்தகத்துல இருந்து அவங்க கேட்கறாங்க. சோ பழைய பாட புத்தகத்தை நான் எப்படி கவர் பண்ணும், 6th இருந்து 12th வரைக்கும் கண்டிப்பா படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும். அதை ஃபுல்லா நீங்க படிக்கிறதுக்கு பதிலா சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதை மட்டுமாவது நீங்க கவர் பண்ணிக்கணும். அப்படி அதை பண்ண முடியலன்னா ஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சுருக்கம். அந்த பழைய பாட புத்தகத்தோட ஒரு சுருக்கத்தை ஒரு புக்ல
ஒரு 300 பக்கத்துக்கு வர மாதிரி வந்து நிறைய புக் வந்து மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. நீங்க அதை கூட வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பழைய புக்கு என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்துல. பட் பிடிஎஃப் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. பழைய புத்தகம் வந்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் சொன்ன அந்த சுருக்கம், அந்த ஜிஸ்ட்டை வந்து நீங்க வாங்கி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 300 பேஜஸ் தான் வரும் மிஞ்சி போனா. ஏன்னா உங்க சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க வந்து ஓல்டு ஸ்கூல் புக்ல கவர் பண்ண போறீங்க. அப்படின்றதால அதை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, 5வதா நான் கொடுத்திருக்கிறது தேவிரா புக். இது ரொம்ப முக்கியமான ஒரு புக். டிஎன்பிஎஸ்சில இந்த புக்ல இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல. நிறைய கேள்விகள்னா ஒரு 4, 5 கேள்விகள் கிட்ட இதுல இருந்து வரும். ஏதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து உங்க தமிழ் பேப்பர் இருக்க போகுது. பட் ஒரு நிறைய கேள்விகள் 12th லெவல்லயும் அவங்க கேட்கறாங்க. 1, 2 கேள்விகள் வந்து நம்ம புக்லயே இல்லாத கேள்வியா இருக்கும். அந்த கேள்விகள்லாம் இந்த தேவிரா புக்க நீங்க படிச்சீங்கன்னா, உங்களால 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிற அளவுக்கு வந்து நீங்க தயார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த புக் பேர் வந்து தமிழ் மொழியும் இலக்கியமும் அப்படின்ற இந்த தேவிரா அப்படின்ற அந்த ஆத்தர் எழுதின அந்த புக்க வந்து நீங்க வாங்கணும். இந்த 5 ஸ்டெப்பையும் சரியா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்றேன் அப்படின்ற பட்சத்துல, கண்டிப்பா உங்களால 100 அவுட் ஆஃப் 100 கொஸ்டினுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. அப்படி ஏதாச்சும் 1, 2 கேள்விகள் அப்படியே என்னால சரியா பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல கூட 98 கேள்விகள் வந்து மினிமமா உங்களால ஷூர் ஷாட்டா கரெக்ட்டா எழுத முடியும் அப்படின்னு நான் வந்து முடியும். இந்த ஆர்டரை கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். இத நீங்க ஒரு புக்க நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன சமச்சீர் கல்வி 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற அந்த புக்க நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி, சிலபஸ ஒரு வாட்டி நல்லா படிச்சிருங்க. தமிழ் பாடத்தோட சிலபஸ் பகுதி ஆல என்னென்ன இருக்கு? பகுதி ஆல என்னென்ன இருக்கு? அப்புறம் பகுதி ஈல என்னென்ன இருக்குன்றத நல்லா ஒரு கிளான்ஸ் நல்லா தெளிவா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2017லேருந்து எடுத்துக்கங்க. 2017லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. தமிழ் பாடத்துல இலக்கணத்துல எப்படி கேள்வி கேட்கிறாங்க? இலக்கியத்துல எப்படி கேள்வி கேட்கிறாங்க? தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அந்த டாபிக்ல இருந்து எப்படி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க? அப்படின்றதற்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது 2 ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட பிரிப்பரேஷன்ல ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். சரியான ஒரு பாதையிலயும் உங்களால போ முடியும். யா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ.